ஹலோ ஆல், நான் உங்கள் தாச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபில் நீட் எக்ஸாம் 2021. ஆமாங்க, நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் அவுட் ஆனவங்க இல்லை இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் இனிமேல் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே என்னென்ன வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்வயர் அண்ட் கோடு. ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா கோட் 01, 02, 03, 04 அப்படின்னு 7 வரைக்கும் இருக்குது. ஸோ என்னென்ன கோட்லாம் வந்து யாரெல்லாம் என்னென்ன கோட் சூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் இருக்குது, ஜென்ரல், ஓபிசிஎல் அண்ட் எஸ்சி எஸ்டி. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னென்ன கேட்டகரி சூஸ் பண்ணணும், என்னென்ன வந்து கேட்டகரிக்கு என்னென்ன எத்தனை பர்சன்டேஜில் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படின்ற எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டவங்க ஃபோட்டோ வந்து தப்பாக போட்டுட்டோம். ஸோ ஐயோ இந்த மாதிரி நான் போடலை, நேம் வித் டேட்டோட நான் போடலை, அப்லோட் பண்ணலை. ஸோ அண்ட் வந்து நான் வந்து தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வச்சுட்டேன், ப்ளஸ் வந்து என் சிக்னேச்சர் வந்து பாதி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்லேருந்து ஒரு 5 days வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கு ஒரு 5 days வந்து பார்த்திங்கன்னா ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. ஐ மீன் அந்த எக்ஸாம் வரதுக்கு 1 month முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 days, 1 month or something. ஸோ அந்த மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 days வந்து டைம் தருவாங்க. அந்த 5 daysல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இனிமேல் அப்ளிகேஷன் போட போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளியராக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் பக்காவாக பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் அப்படி ஏதாவது தப்பாக போட்டு கேட்டு அப்படியே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்னு சொல்லுங்கள் என்னுடைய நிறைய பேர் நான் பார்த்து நிறைய வீடியோ பார்த்தேன். அண்டு கொஞ்சம் சீனியர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை தப்பாக போட்டு தலைகீழாக போட்டு ஸோ அப்படி இப்படின்னு வச்சுருந்தோம் அவங்க வந்து பாஸ் ஆகி போயிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணி இதை போட்டுரும். நம்ம இதில் ஒன்ஸ் அகைன் பாஸ் ஆகிட்ட அப்புறம் நம்ம நேரில் ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த நேரில் கவுன்சிலிங் வைக்கும்போது நம்ம என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட லைவாக காட்டுறோமோ, சப்மிட் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் செல்லும். சரிங்களா? ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி இதில் பாஸ் ஆகிட்டு போகும்போது இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காட்டுங்க. ஸோ அவங்க செகண்ட் கவுன்சிலிங் வைக்கும்போது உங்கள்கிட்ட நேரில் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. அதை வச்சு மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ எப்பவும் போல் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நீட் எக்ஸாம் 2021 அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ அப்படின்னு டைப் பண்ணதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது. ஸோ இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இருந்தீங்கன்னா, ஏதாவது ஃபில் பண்ணாமல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருந்து தான் நீங்கள் இதில் வந்து போட்டு இது பண்ணிடலாம். அதர்வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் என்னென்ன கேட்டகரி எப்படி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல்னால் 1500 ஃபீஸ், அண்ட் ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்னால் 1400 ஃபீஸ், எஸ்சி எஸ்டிக்கு 800. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த பேஜில் இருக்க இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுமே இங்கே ஒரு கிளிக்கை ஒன்று போட்டுட்டு அவ்வளோதான், கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அது கொடுத்துடணும். ஸோ அது கொடுத்துடணும், நம்ம பேஜ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடணும். ஸோ இங்கே இருக்க வந்து கேண்டிடேட் நேம் அதை போட்டுடணும். ப்ளஸ் வந்து உங்கள் ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான இது தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்பவும் போல் எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணும்போது நமக்கு எப்படி நார்மலாக நம்மளை பற்றி ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஆதார் கார்டு கேட்கும். ஸோ ஆதார் கார்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட்டல் நம்பர், அந்த 4 டிஜிட்டல் நம்பர் போட்டு அப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்.
எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ ரெண்டும் ஒன்றா இருந்தால் நீங்கள் சேம் ஆஸ் எ ப்ரெசென்ட் அட்ரஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க. அண்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அண்ட் மொபைல் ஐடி மெயில் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடியிலையும் அப்ளிகேஷன் நம்பர் வரும், மொபைலுக்கும் மெசேஜ் வரும். ஸோ அப்ளிகேஷன் நம்பருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு சேம் ஆஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுங்கள். 8 to 13 chat அதுக்குள்ளே இருக்கணும், அந்த வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஞாபகம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் எப்போவுமே போட்டிருப்பீங்க பார்த்தியா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் வந்து வாட் இஸ் யுவர் நெய்பர் பெட் நேம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்பாங்க, செக்யூரிட்டி கொஸ்டின். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் போட்டு வச்சுங்க. நம்ம லாகின் பண்ணும்போது இதையும் சேர்த்து தான் போடணும். ப்ளஸ் இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க கேப்சர் கோடை வந்து போட்டுக்குங்க. போட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததும் ஸோ சப்மிட் கொடுத்து முடிச்சதுமே இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஸோ க்ளோஸ்னு கொடுத்துருங்க. க்ளோஸ்னு கொடுத்துட்டு அப்புறம் ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம டைப் பண்ண எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு காட்டும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததும் எஸ் மை நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிடுங்க. அதான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ அது முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்பர். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இதை நீங்கள் நல்லா சேவ் பண்ணி வச்சுங்க. இதுதான் எப்போவுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இப்போது முடிஞ்சதுமே இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணது, ப்ரீவியஸாக ஃபில் பண்ணது அதுவாக வந்துடும். ப்ளஸ் வந்து இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதான் நம்ம 12th பாஸ் அவுட் ஆனது இல்லை படிச்சிட்ருக்கிறது எங்கே அப்படின்றத நம்ம போடணும், தமிழ்நாட்டில். தென் கேட்டகிரியும் கேட்பாங்க. ஸோ கேட்டகிரி தான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜென்டரா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, என்சிஎல்லா. ஸோ கேட்டகிரியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம். அண்ட் அந்த பர்சன்டைலில் தான் அவங்களும் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தென் நீங்கள் வந்து டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குது, நீங்கள் டிசபிலிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் நோன்னு கொடுத்துங்க. ஸோ சப்போஸ் அப்படி எஸ்னால் நீங்கள் என்ன டிசபிலிட்டி, அதான் டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம நோன்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்து டயபெட்டிஸான்னு கேட்குது. ஸோ டயபெட்டிஸ்னால் நோ அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் முடிஞ்சதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டூ இன்ட்ரெஸ்ட் டு வேர் எ காஸ்டியூம். அதாவது வந்து அந்த ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம போட விரும்புகிறோமா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு போடலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. எஸ்ன்னு கொடுத்தா அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம போடலாம் அப்படின்னு இருக்குது. நம்ம அவங்க சொல்கிற மாதிரி போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்து கொடுத்துக்குங்க. தென் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன மீடியம் படிக்க போகிறோம், என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அதெல்லாம். தென் இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த அவைலபிள் ஸ்டேட் போர்டில் போய்ட்டு நம்ம எந்தெந்த ஸ்டேட்டில் போய் எக்ஸாம் எழுதலாம், அங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் சென்டர் இருக்கும். சப்போஸ் இங்கே அவைலபிள் இல்லைனா நம்ம அங்கே அனுப்பிவிடுவாங்க, அங்கே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு எது லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுமே இப்போ தான் நம்ம வந்து 12th இதுவே சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்பேரிங்னா நீங்கள் அப்பேரிங்னு கொடுக்கலாம், பாஸ்டுனா பாஸ்டு கொடுக்கலாம். அப்பேரிங்னு கொடுத்தீங்கன்னா கோடு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1 தான் வரும், 01. ஸோ இதே நீங்கள் பாஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாஸ்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா தென் டைப் ஆஃப் அதான் நம்ம எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணோம் அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் கோட் அப்படின்னு பார்த்தீங்களா, குவாலிஃபை எக்ஸாம் கோட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோட் 02 07 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் இந்த கோட்லாம் வந்து மெயினான விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது முடிச்சுட்டு வந்து நம்ம எந்த இதில் இருந்தோம் அப்படிலாம் ஃபில் பண்ணிடணும். அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் முடித்தோம். ஸோ தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கணும். அண்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் சென்னை தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஸோ அதை டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பர்சன்டேஜாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் மார்க்கையும் அண்ட் நீங்கள் எடுத்த மார்க்கையும் போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அதுவாக கால்குலேட் பண்ணிக்கும். இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா 59.71. ஸோ அது முடித்ததுமே உங்கள் ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம், ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த நேமை வந்து போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கூல் பின்கோட் கேட்கும். ஸோ அந்த பின்கோடும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸ் படி கரெக்டாக போட்டுருங்க. தென் எல்லாம் முடிச்சதுமே இந்த கேப்சா கோடை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சப்மிட் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு பார்த்து ஒரு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக டிக் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஸோ நம்ம ஏதாவது ரீஎடிட் பண்ணணும்னா ரீஎடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்மிட் கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான விஷயங்க. டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோலையும். ஸோ சப்போஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகணும்னா டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடுங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தியா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த சைஸ்லேயே இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இங்கே சப்மிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டுக்கு ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை இப்போ போட்டுறேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறது கிளிக் கொடுத்துட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு ஒரிஜினல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க. எனக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்லோடு ஒரிஜினல். ஸோ அதனால் நான் செட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்றேன். அண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடித்ததுமே ஸோ 1 by 1 பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோமா, ரெண்டுமே வந்து அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் 1 by 1 இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்களா அப்லோட் டாக்குமெண்ட், தென் வந்து நீங்கள் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அகைன் செலக்ட் பண்ணி அதை செட் பண்ணிவிட்டு உங்களதில் அப்லோட் ஒரிஜினல் அப்படின்னு கேட்டால் அதை கண்டிப்பாக கொடுங்க. எந்தில் அந்த ஆப்ஷன் வரமாட்டேது. ஸோ அதனால் நான் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருக்கேன். தென் சிக்னேச்சரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோ தானே அப்படின்றதுக்காக கொஞ்சம் இதுவாக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி போடுங்க. தென் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். தென் இந்த கேப்சர் கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா வந்துடும். அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ரெக்யூர்ட் டு பே த ஃபீஸ் 1400. நம்ம செலக்ட் பண்ணுற கேட்டகிரியை வச்சு தான் இந்த ஃபீஸும் வந்து நமக்கு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஃபீஸையும் பே பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எடிட் ஃபார்ம்லாம் இருக்கும், எடிட் அப்ளிகேஷன். ஸோ அதை போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைனா ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் இங்கே இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது முடிஞ்சது. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அப்ளிகேஷன் போடணும் அண்ட் எப்படி அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இப்போது டேட் கொடுக்கும்போது எப்படிலாம் வந்து இந்த மிஸ்டேக்கை ரீகரெக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போட போகிறாங்க ப்ளஸ் அப்ளிகேஷன் போட்டவங்க ரீகரெக்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.